லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். துர்கா அக்கா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். ஹால் டிக்கெட்டும் உள்ள வச்சிட்டேன். எல்லாம் ரெடியா இருக்கு. சரி சில்லி குட்டி, இந்த ஒரு வாய் வாயில போட்டு. அக்கா, எனக்கு எதுவுமே வேண்டாம்க்கா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பரீட்சை இருக்குல்ல, அப்புறம் பரீட்சையில ஒழுங்கா எழுத முடியாது. இன்னும் ஒரு வாய் இந்தா. ஐயோ ஐயோ, தண்ணி கொண்டு வர மறந்துச்சு. கொஞ்சம் ரெடி, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த தண்ணி. அக்கா, கிளாஸ் எடுத்துட்டு வாங்கக்கா. ஓஹோ, மெஸ்ல எல்லாத்துக்கும் இதுலயே கொடுத்து பழக்கிட்டேன்னா பழக்க தோசம். ஆவுத்துக்கோ. நல்ல பிள்ளை, மடக்கு குடிச்சிரு. ஐயோ சில்லு குட்டி, அவ்வளவு சக்தி, தண்ணியை குடிச்சு. என்ன சக்தி, படிச்சிட்டியா? அக்கா, கார்த்திக் சார் வரலையா? வரலடி, நான் மட்டும் தான் வந்தேன். நீ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும் போது நான் இல்லனா எப்படி? அதான் ஓடி வந்துட்டேன். சாந்தாக்கா சாப்பிட மாட்டாளா? ஆமா, எங்க சாப்பிடுறா, பாடா படுத்துறா நம்மளுக்கு. அக்கா சாப்பிடு. இந்தா. ஐயோ அக்கா, வேண்டாம்க்கா, எனக்கு பசிக்கவே இல்ல. என்ன உனக்கு பசிக்கல? எக்ஸாம்னு வந்துட்டா உனக்கு இதே வேலைதான், சாப்பிடாம போறது. இந்தா சாப்பிட்டு போ. அக்கா ஊட்டணும்னே சாப்பிடுற பத்தியா? குடி. ஏய் துர்கா, என்ன அப்படியே பாத்துட்டே நிக்கிற? அவளுக்கு வேணும்ங்கறத எடுத்து வச்சியா இல்லையா? ஹலோ, என்ன கடைசி நேரத்துல வந்துட்டு எங்களையும் அதட்டுறியா? யமுனாக்கா, இதெல்லாம் கார்த்திக் சாரோட நிப்பாட்டிக்கோ. இவ ஒருத்தி. சாப்பிடு. ஒரு வாய் தான், லாஸ்ட் வாய். அக்கா சரி, சாமி கும்பிட்டுட்டு போனோம், அப்படியே ஓடிடாத. புக்கு கொடு. படிச்சு கிழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? வாக்கா, கும்பிடுக்கா, நல்லா வேண்டிக்கோக்கா. அம்மா பகவதி தாய், உன் மாமே சொல்ல மாட்டேன்ட்டு சொல்லி எங்க சக்தி காட்டு கோயிலா? ஏங்கா, என்னாச்சு? காட்டு கோயிலை பத்தி நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்க? சும்மாதான்க்கா கேட்டேன். சக்தி, அந்த கோயில் ரொம்ப பிரபலமான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு நிறைய பேர் கூட்டமா ஒரு காலத்துல வந்துட்டு இருந்தாங்க. இப்ப பெருசா அந்த கோயில் பக்கம் யாரும் போறதில்ல. அங்க அம்மன் இருக்காளே, ரொம்ப உக்கிரமான அம்மன். ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணா அது நிறைவேறும்னு மக்கள் எல்லாரும் நம்பினாங்க. ரொம்ப கடினமா அந்த பரிகாரங்கள்லாம் இருக்கும். அந்த பரிகாரத்தை பண்ண முடியாம கோயிலே செத்து போனவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டு கவர்மெண்டே அதை தடை பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வர்றவங்களோட வரத்து ரொம்ப கம்மியா போயிடுச்சு. பூசாரி மட்டும் அந்த கோயிலை திறந்து வச்சுட்டு அப்பப்போ பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் சிலர் தெரியாம போய் அந்த கோயில்ல பரிகாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா, இப்ப எதுக்கு நீ அந்த கோயிலை பத்தி கேட்டுட்டு இருக்க? அதான் அந்த லக்ஷ்மி இருக்கால்லக்கா, அவங்க அம்மா கேட்டாங்க, காட்டு கோயிலை பத்தி தெரியுமான்னு. எனக்கு தெரியாது, உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன்.
நல்லதா போச்சு, அதை என்கிட்ட கேட்டுக்க கூடாதா? சரிக்கா, நான் கிளம்புறேன். யமுனாக்கா, நான் வரேன். ஏய் சக்தி, காட்டு கோயிலை பத்தி சாந்தாக்கா சொன்னதை கேட்டாலே பயமா இருக்குடி. எக்காரணத்தை கொண்டு நீ அந்த கோயில் பக்கம்லாம் போயிடவே போயிடாத. நான் ஏன்க்கா அந்த கோயில் பக்கம்லாம் போக போறேன்? எனக்கு எக்ஸாம் இருக்கு, நீ மறந்துட்டியா? சரி, எக்ஸாம் எழுத எப்படி போற? ஆட்டோ வர சொல்லிட்டியா? ஆட்டோவா? அக்கா, ஆட்டோ எதுக்கு? ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆளு வருவாரு பாரு இப்போ. ஏய், யாரு? வெற்றியா? ஆமா. அதான பார்த்தேன். என்னடா மருமகனை இன்னும் காணுமே, அவர் பொண்டாட்டி பரிச்சை எழுத போது சும்மாவே அது முந்தானி பிடிச்சு சுத்திக்கிட்டே இருப்பாரு. என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பாரு, என் சிங்கக்குட்டி கன்னு மாதிரி வந்து நிக்க போகுது. நான் சொல்றது கரெக்ட். என்னக்கா, நேத்து நைட்டு முழுக்க உன் ஆத்துக்கார் இங்கதான் இருந்தாரு போல. ஏய் சக்தி, அப்ப நீ படிக்கவே இல்லையா? அக்கா, அவ சொல்றான்னு நீ கேட்டுக்கிட்டு இருக்கிய. என்னம்மா சிலுக்குட்டி, உன் மாமனுக்கு போன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு, பரீட்சைக்கு நேரம் ஆகுதுல்ல. சொல்றேன். பரீட்சை மட்டும் மண்டைக்குள்ள வச்சுட்டு போ. சக்தி. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லு சக்தி. ஹலோவா? டேய், எங்கடா இருக்க? வீட்ல தான். அப்போ என் எக்ஸாம்? உன் எக்ஸாம நீ தான் எழுதணும், நான் எப்படி எழுதுறது? போய் எழுதிட்டு வாடி என் பொண்டாட்டி. டேய், என்னடா இப்படி சொல்ற? நீ தானே என்ன டிராப் பண்றேன்னு சொன்ன. ஆனா அதுவும் இல்லாம நீ அங்க வர வேண்டாம்னு சொன்னேல, ஞாபகம் இல்லையா? டேய், விளையாடாதடா. ஹேய், சரி சரி, டென்ஷன் ஆகாத. இதோ கிளம்பிட்டேன். என் புல்லட்ட பத்தி தான் உனக்கே தெரியுமே, சும்மா அப்படியே காத்தா பறக்கும். டேய், ஏடா கொல்ற? எனக்கு எக்ஸாம்டா. நல்ல பையன்ல, மொக்கப்படாம சீக்கிரம் வந்துடுறான். சரி, இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன் சக்திமா. நீ ரெடியா இருப்பியா? சரியா? நான் ரெடியா தான் இருக்கேன், நீ வா. எப்ப பாரு இவனுக்கு விளையாட்டே தான். அஞ்சு நிமிஷத்துல நீ சக்தி வீட்டுக்கு போயிடலாம். ஆனா எப்படியும் உன்னால சக்திய எக்ஸாம் சென்டர் கூட்டிட்டு போக முடியாது. என்ன சங்கிலி போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை சரக்கு அடிச்சுட்டு மட்டை ஆயிட்டானோ? பூஜா மேடம். சொல்லுங்க மேடம். சங்கிலி போன் பண்ணா எடுக்க மாட்டியா? இருங்க மேடம், எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. வெற்றி இங்க இருந்து கிளம்பிட்டான். பைக்ல தான் போயிட்டு இருக்கான். சக்தியா வீட்ல போய் பிக்கப் பண்ணிட்டு நேரா எக்ஸாம் சென்டருக்கு தான் போவான். நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ ரெடியா தானே இருக்க? மேடம், நான் எப்பயுமே ரெடி தான் மேடம். சக்தி இந்த வழியாக தான் எக்ஸாம் எழுத போவா. நான் பார்த்துக்கிறேன் மேடம், எந்த தப்பும் நடக்காது. சக்தி எக்ஸாம் எழுதலன்னு வச்சுக்கோங்களேன். வெரி குட். வேலையை முடிச்சதும் நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? கண்டிப்பாக பண்ணுறேன் மேடம். என்னடி சில்லுக்குட்டி, மருமகனை இன்னும் காணும்? அக்கா, எக்ஸாம்னாலே வெற்றிக்கு பயம்னு சொன்னியேக்கா. ஒருவேளை உன் எக்ஸாமுக்கும் அவர் பயப்படுறாரோ? ஏய்,
ஏய் பார்த்தல சக்திக்கு இவ்ளோ கோவம் வருதுன்னு. வாங்க மர்மோனே, உங்களுக்காக தான் எங்க வீட்டு பொண்ணு காத்துக்கிட்டே இருக்கா. எவ்வளவு நேரம் காக்க வைப்பீங்க உங்க பொண்டாட்டிய? யமுனா எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? கார்த்திக் சார் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். லேட்டா வந்துட்டு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. ஆ, கிளம்பு ஃபர்ஸ்ட். நான் வரேன்க்கா. பார்த்து போயிட்டு வாக்கா. சாந்தாக்கா ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்களா? அதெல்லாம் நாங்க எப்போ ஆஹா. ஏறு சக்தி. ஒரு நிமிஷம். சாந்தக்கா என்னம்மா? வாங்க. தெரியலையே. சந்தக்கா யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் மத்தியானமா காட்டு கோயிலுக்கு போக போறேன். எதுக்கு? ஏன் எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்றேன். உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன், நீங்க அங்க வந்துருங்க. நானும். மறந்துடாதீங்க. சரி சக்தி சரி, சீக்கிரம் வா. வாங்க போலாம். இந்த வந்துட்டோம். அக்கா ஞாபகம் இருக்கு. சரிம்மா. ஏய் பெஸ்ட் ஆஃப் லக். ஆல் தி பெஸ்ட்க்கா. ம். யமுனா உங்க மாமியார்லாம் கேட்டதா சொல்லுங்க சரியா? ஆ? அது ரொம்ப முக்கியமா? ஆ. கிளம்பு. போலாம். பிடிச்சுக்கோ. பாய். சாந்தக்கா சக்தி என்ன உங்களை தனியா கூப்பிட்டு சொன்னா? அது ஏதோ முக்கியமான விஷயமாக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் கார்த்தி தம்பியை கூப்பிட்டு விருந்து கொடுக்கலல்ல, அதான் கூப்பிட்டு விருந்து கொடுப்போன்னு சொன்னா. நான் பரிச்சை எழுதிட்டு வர்றதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்கன்னு சொன்னா. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். இல்லக்கா. ஐயோ இப்ப நான் இங்க வர்றதுக்கே அவங்க 1008 கேள்வி கேட்டாங்க. நான் உடனே கிளம்பி போனேன்க்கா. நான் லேட்டா போனேன்னா அவங்க அவ்வளோ டென்ஷன் ஆயிடுவாங்க. சரி நான் போயிட்டு வரேன்க்கா. இரு, நீ இருந்து சாப்பிட்டு போகல. இல்ல பரவாயில்ல சாந்தக்கா, அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வரேன் துர்கா. சாதாரண மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிற இந்த மீனாட்சி குடும்பத்துல இருந்து ஒரு கலெக்டர் வந்தா அப்புறம் இந்த ஊர்ல எனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? இது நடக்கவே கூடாது. அக்கா சொல்லுக்கா. அந்த வெற்றி சக்தியை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டான். சொல்லிட்டேன்லக்கா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சங்கிலி, இது ரொம்ப சீரியஸான விஷயம், உனக்கு புரியும் நினைக்கிறேன். சப்ப மேட்ரு. இந்த விஷயத்துக்கு நீயும் பூஜாவும் மாற்றி மாற்றி இதே சொல்லிருப்பீங்களா? நான் பார்த்துக்கிறேங்க்கா. டேய் அதுக்கு இல்லடா, சீரியஸ்னஸ் தெரியாம நீ பாட்டுக்கு உன்னோட பங்காளி எவனாச்சும் வந்து கூப்பிட்டான்னு போயிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இத்தனை தடவை நான் சொல்லிட்டு இருக்கேன். சங்கிலி, ஒரு வேளை சக்தி மட்டும் எக்ஸாம் எழுத போயிட்டா நல்லா கேட்டுக்கோ, நீ நம்ம வீட்டு பக்கமே வந்துடாத. அக்கா, நான் உன் தம்பிக்கா. நீ கவலைப்படலாமா? காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு நான் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். சக்தி, எக்ஸாம் எழுத வெற்றி கூட ஜாலியாக வந்துட்டு இருக்கியா? வாமா வா, இந்த பக்கம் தானே வரணும். மாமா என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. வாடி வா. சக்தி நல்லா புடிச்சுக்கோ சரியா? பைக் இப்போ பறக்க போகுது. உன் பைக்கு தானே? போட்ட பைக். என்ன சக்தி இப்படி சொல்ற? என்ன நல்லா புடிச்சுக்கோ சக்தி, இல்லனா கீழே விழுந்துருவ பாத்துக்கோ. அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. அதெல்லாம் பின்னாடி புடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். கிராதகி கிராதகி. ஃப்ராட். சக்தி சக்தி சக் ஏய், ஆ? உனக்கு என்ன வேணும் இப்போ? எப்ப பார்த்தாலும் சக்தி சக்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. நான் எவ்வளவு ஆசையா கூப்பிடுறேன், நீ ஏதோ பஸ் கண்டக்டர் கிட்ட சில்லறை கேட்கற மாதிரி எரிஞ்சு விடுற. டேய், எனக்கு ஐஏஎஸ் எக்ஸாம்டா இன்னைக்கு. சீக்கிரம் போடா.
புருஷன் மனசை சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிட்டா ஐஏஎஸ் எக்ஸாம் மட்டும் இல்ல இமயமலைய கூட ஏறி இறங்கலாம் சக்தி. நான் ஏன்டா இமயமலை போக போறேன்? முன்னால பார்த்து வண்டியை ஓட்டு. டைம் ஆச்சுடா. சக்தி சக்தி ஓ, இவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டானே. சொல்லு. கீழே விழுந்துடாத சக்தி, என்ன நல்லா புடிச்சுக்கோ. இப்போ என்ன? ஆ, நான் உன்னை பிடிக்கணும், அவ்வளவுதானே? அப்படியே ஓட்டணும். ஹிம்சை. இன்னும் ஏன்டா மெல்லமா போற? சீக்கிரம் போடா. சீக்கிரம் போய் அங்க என்ன பண்ண போறோம் சக்தி? கொடியை ஏத்த போறோம். மெல்ல போய்க்கலாமே. எதுக்குதான் நீயே டிராப் பண்றேன்னு சொன்னியா? ஃப்ராட் ஃப்ராட். சீக்கிரம் போடா. போறேன் சக்தி. இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? இப்படிதான் ஒரு வாட்டி உன் பைக்ல சேலை மாட்டி நீ கீழே விட போனியே, நான் கூட உன்னை அப்ப தாங்கி பிடிச்சனே, ஞாபகம் இருக்கா? இப்போ எதுக்குடா இதெல்லாம் ஞாபகப்படுத்துற? அப்ப நடந்ததெல்லாம் இப்ப சொல்லி ஏன்டா என் உயிரை வாங்குற? இப்போ எனக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் தான். என்ன சக்தி நீ? இதுவே உனக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்புறம் ஐஏஎஸ் பரீட்சைக்கு படிச்சது மட்டும் எப்படி சக்தி ஞாபகம் இருக்கும் உனக்கு? சரி சரி, அடிக்காத. இனிமே சக்தியை எப்படி கொண்டு போய் விடுறேன்னு நானும் பார்க்குறேங்க. வெற்றி, நிஜமாவே இந்த பைக்கு தான் சொன்னியா காத்தா பொறக்கும்னு? ஆமா சக்தி, என் பைக் சூப்பரா இருக்குல்ல? மொன்னம் கட்டி. ஏய், இப்போ நீ வேகமா போக போறியா இல்ல நான் இறங்கி நடந்து போகட்டுமா? ஏன் சக்தி நீ கோவப்படுற? அப்ப ஸ்பீடா போடா. அது நீ கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்திருக்கியா, அதான் என் பைக்குக்கு பிடிக்கல போல. நீ மட்டும் கொஞ்சம் நெருக்கமா உட்காரேன், அப்புறம் பாரு வண்டி எப்படி பறக்குதுன்னு. என்னாச்சு? பைக் பஞ்சர் சக்தி. என்னது பஞ்சரா? ஆமா, இறங்க சொல்றேன். என்னாச்சு? எப்படி? இப்போ என்னடா பண்றது? தெரியலையே. என்ன தெரியலையா? இரு இரு இரு, என்ன பண்றதுன்னு யோசிப்போம்.
பாட்டுக்கு ஆட்டோல போயிருப்பேன். என் பைக் அப்படி இப்படின்னு நெருக்கமா உட்காரு அது இதுன்னு சொன்ன. இப்ப பாரு நடு ரோட்ல பஞ்சர் ஆயிருக்கு. பைக் கடா இது ஏய், வண்டி. பைக்கில் உதைக்கிற வேலை வச்சுக்காத. ஆ என்னடா முழிச்சுக்கிட்டு நிக்கிற? ஏதாவது யோசிடா. ஆ அன்னைக்கு மாதிரி நான் வேணா உன்னை தூக்கிட்டு போட்டுமா? டேய் இரு இரு ஏதாவது பண்ணுவோம். என்ன பண்றது?